ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். இன்னைக்கு என்ன சூப்பரான டிப்ஸ் சொல்றேன். என்ன இதுக்கு முன்னாடி வந்து போன வீட்டுல சொல்லியிருக்கிறாங்க, அகத்திக்கீரை வயிற்று புண்ணா அதிகமா இருக்கவங்க அகத்திக்கீரை சாப்பிடுங்க, குணமாயிடும் சொல்லியிருக்கேன். அதே அகத்திக்கீரை சாப்பிட்டீங்கன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது, அப்படி தெரியாம ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இங்க அது வந்து விஷமா மாறிடுச்சு. என்ன பண்றது ஏது பண்றது சொல்லிட்டு புரியாம தவிக்கிறீங்களா? இந்த அகத்திக்கீரை சாப்பிட்டுட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணாங்கன்னா என்ன மாதிரி பிரச்சனை இருக்கும் பாத்தீங்கன்னா, உடனே அந்த அகத்திக்கீரை சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துல ட்ரிங்க்ஸ் பண்ணா உடனே உடனே ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளவே அந்த எஃபெக்ட் கொடுக்கும். ஹார்ட் பீட்லாம் பயங்கர ஸ்பீடா துடிக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹார்ட் எல்லாம் பயங்கரமா கொதிக்கும், கை கால்லாம் நடுக்க எடுத்துரும். பின்னாடி முதுகலை பாத்தீங்கன்னா பயங்கரமா சூடு எடுக்கும், அதிகமா கொதிக்க இருக்கும். அந்த இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப செவந்து போயிடும். சிவந்து போய் நமக்கு அவங்களுக்கே தெரியும் பயங்கர ஹீட்டா வருது. அந்த முதல்ல வந்து இந்த அதை அப்படியே விட்டோம்னா இது உயிர் போகிற அளவுக்கு கூட வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இந்த நான் சொல்றேன் இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸா இருக்கும். இதை உடனே ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி இந்த விஷயத்த மட்டும் முறியடிக்கிறதுக்கு நான் சொல்ல இந்த டிப்ஸ். மற்றவங்க யாராச்சும் சூசைட் பண்ணிக்கணும், ஏதாச்சும் கண்ட மாத்திரைகள் கண்ட கண்ட மருந்துகள் ஏதாவது சாப்பிட்டு எலி மருந்து அந்த மருந்து இந்த மருந்து எப்பேற்பட்ட விஷத்தன்மை உள்ள மருந்து சாப்பிட்டுட்டு சூசைட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்களா, அவங்களுக்கும் நான் சொல்ற இந்த டிப்ஸை கண்டிப்பா யூஸா இருக்கும். இதை ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்குள்ளவே இந்த மாதிரி இருக்கவங்க என்ன வேணா நடக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்க வீட்டுல இந்த மாதிரி இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. உடனே ஃபாலோ பண்ணுங்க. உடனே இதை ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஹாஸ்பிட்டல் கூட கூட்டிட்டு போங்க தாராளமா. என்ன சொல்றேன், ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான் இது. எல்லார் வீட்டையும் இருக்கு கல் உப்பு, அதுக்கப்புறம் புளி. யாரு விஷத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த கல்லுப்போ புளியும் நல்லா கரைச்சி நீங்க குடிக்க கொடுத்தீங்கனாலே போதும். அவங்க அதை குடிச்ச உடனே வாமிட் எடுப்பாங்க. வாமிட்ல அவங்க சாப்பிட்ட எல்லா விஷயமும் வெளியே வந்துடும். அதே மாதிரி அகத்திக்கீரை வயிற்றுல இருக்கிற அகத்திக்கீரையும் இதை குடிச்ச உடனே எல்லாம் வெளியே வந்துடும். அந்த அகத்திக்கீரை வெளியே வந்ததுக்கு அப்புறம் உடனே அவங்களுக்கு என்ன ஆகும், இந்த ஹார்ட் பீட் துடிக்கிறது கொஞ்சம் கம்மியாகும். அதுக்கப்புறம் ஹார்ட் ரொம்ப சூடா கொதிச்சுட்டு இருக்கும். அது கூட கொஞ்சம் நார்மல் ஆகும். இதை பத்தினா இந்த புளி கரைசலும் உப்பும், புளி எவ்வளவு அளவு போனீங்க பாத்தீங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவு புளி போடணும். அதே மாதிரி உப்பும் எப்படி போடணும், உப்பு நிறைய போடணும். உப்பு நல்லா கரைக்கணும். உப்பு நார்மலா சாப்பிட்ற மாதிரி இல்ல, உப்பு போடக்கூடாது. உப்பு பயங்கர வாய் வச்சா உப்பு கரைக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரியே கரைச்சி ஒரு ஒரு சொம்பு அல்லது 2 சொம்பு அளவாச்சு நீங்க குடிக்க கொடுத்தாலே போதும், எல்லாமே வெளியே வந்துடும். சூப்பரான இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. இது இந்த விஷயத்துக்கு மட்டும் கிடையாது, மற்ற எல்லா விஷயத்துக்கும் யாரு வந்து சூசைட் பண்ணி சொல்லிட்டு சாப்பிட்ற எல்லா விஷயத்துக்கும் சரியாகும். வெளியே பாஸ் ஆனோம்னு சொல்லிட்டு சாங்கி சாப்பிடுவாங்க, அவங்களுக்கும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. இதெல்லாம் சும்மா கிடையாது, இதெல்லாம் உண்மை. நானே இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட 2 பேருக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி 2 உயிரை காப்பாத்திருக்கேன்னா பாத்துக்கோங்க. சும்மா கிடையாது, உண்மைதான். இதே மாதிரி நீங்களும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோஸை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதை மற்றவங்களுக்கு போய்